ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சௌபாக்கியவதி ட்ராமாவோட ஃபஸ்ட்டு பாட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் இந்த ட்ராமாவோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் ஒரு சைக்கோ கலந்த வில்லன்னே சொல்லலாம். இப்போ இவன் எங்கே கிளம்பிட்டு இருக்கானா, இவனுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் அவகிட்ட போய் லவ்வெல்லாம் சொல்லலை. ஸோ வீட்லேயே போய் டேரெக்டாக பொண்ணு கேட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக இவனுக்கு எந்த ட்ரெஸ் மேட்ச் ஆகுதோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு போகிறான் பொண்ணு கேட்கறதுக்காக. ஆனால் அங்கே போய் பார்த்தா இவனுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்துருக்காங்க பொண்ணு கேட்கறதுக்கு. அவங்களும் பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. மாப்பிள்ளையை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்கலாங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கு என்னடா இது, நமக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஆஜராயிட்டு இருக்கானே, இவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர வச்சு பேசிட்டு இருக்கான். என்ன விஷயம், எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி உனக்கு இந்த ஆஃபீஸ்ல ஜாப் இருக்கு, வேக்கண்ட் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்றான். என்ன செய்யணும் சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, நீ இப்போ ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தல, அந்த பொண்ணை இப்பவே கேன்சல் பண்ணிடு, அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்டா, நான் யாருன்னு தானே உனக்கு தெரியணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு பையனை அடிச்சு இழுத்துட்டு வரானுங்க. அவன் முகத்துல எல்லாம் வேற காயமா இருக்கு. இவன் யாருன்னு கேட்டா, இவன் வந்து நிறைய பொண்ணுங்களை வந்து ஈவ்டீசிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு பொண்ணா வந்து உன்னோட வருங்கால ஒய்ஃப் அவளும் இருக்கா, அவளையும் இவன் கிண்டல் பண்ணியிருக்கான். இவனை என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இவனை போலீஸ்ல மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கோழைங்க பண்ற வேலை. இப்ப இவன் கண்ணு முன்னாடி தானே இருக்கான், இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடு. நீ என்ன பண்றனா, இந்த சிசரை வச்சு அவனோட நாக்க வெட்டிரு அப்படின்னு சொல்றான். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, பைத்தியமானு கேட்டா, ஆமா நான் பைத்தியம் தாண்டா, உன்னோட வருங்கால மனைவி மேல நான் பைத்தியமா இருக்கேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நீ வந்து தள்ளிட்டு போலான்னு பாக்குறியா, இப்பவே உன்னோட கல்யாணத்தை நிறுத்துற, இல்லைன்னு வச்சுக்க உன்னை நான் சாகடிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான். இவனும் பயந்து போய் ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நான் இன்னைக்கே கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்றான். இன்னைக்கே இல்லை இப்பவே நீ நிறுத்துற, கால் பண்ணி இப்பவே நிறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனும் பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி, உங்க பொண்ணை எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் கேன்சல்னு சொல்லிடுறான். குட் பாய், இப்போ உனக்கு இந்த ஆஃபீஸில் ஜாப் இருக்கு, ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணு, இவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பையனோட நாக்க வெட்டிடுறான். அதை நமக்கு காமிக்கல. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஃப்ளாஷ்பேக் தான். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ அவன் ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டு காரில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதுவும் ரொம்பவே திட்டிக்கிட்டே இருக்கான் அவளை. எதுக்காகனா, இவன் ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சதுமே இவனை விட்டு தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவெடுத்து எஸ்கேப் ஆயிடுப்பா. அந்த நேரம் பார்த்து இவன் கண்ணில் மாட்டிக்கிட்டா. இப்போ அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான் காரில். அப்போ நடு ரோட்டில் காரை ஸ்டாப் பண்ணி இறங்குமா கீழே அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல இறக்கி விடுறான். எதுக்குங்க இங்கே இறக்கி விடுறீங்கன்னு கேட்குறா. காரணமா தான், நான் உனக்கு ஒரு காதல் டெஸ்ட் வைக்க போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, ஒன்று நான் இங்கே நிற்க வச்சுட்டு காரை நான் வேகமாக உன் மேலே ஏற்றுறதுக்கு ஓட்டிட்டு வருவேன். அப்போ நீ உன் புருஷன் மேலே இருக்கிற நம்பிக்கையில், உன் காதல் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீ இந்த இடத்துல அசராமல் நிற்கணும். அப்படி நீ ஒரு வேளை நின்றுட்டேன்னா நம்ம காதல் ஜெயிச்சிடுச்சு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு இவனும் காரை எடுத்துகிட்டு போய் ரிவர்ஸில் போயிட்டு திரும்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு வரான். யாராக இருந்தாலுமே எதிர்த்தாப்புல ஒரு கார் நம்மளை மோத வருது அப்படிங்கும் போது அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் இவன் வர ஸ்பீடை பார்த்தா நம்மளை விட்டு ஏற்றினாலும் ஏற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். உடனே இவனும் காரை விட்டு இறங்கி, எதுக்காகம்மா நீ குதிச்ச, உனக்கு உன் புருஷன் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன, நீ இப்போ திரும்பவும் இதே இடத்துல நில்லு, நான் திரும்பவும் காரை விட்டு ஏற்ற வருவேன், ஓகேவா, இந்த தடவை நீ கரெக்டாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காரை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் திரும்பவும் ஏற்ற வரான். அப்படியே அவன் ஸ்பீடாக வரும்போது இந்த தடவை நம்ம ஹீரோயினை தப்பிக்கணும்னு நினைக்கல. எப்படியோ இவங்கிட்ட வாழ்றதை விட நம்ம சாகுறதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே நின்றுடுறான். அவனும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வரான். ஆனால் இந்த தடவை நம்ம பொண்டாட்டி அப்படியே நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு ஏற்றாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். கீழே இறங்கி ஓடி வந்து, நீ ஜெயிச்சிட்டமா, நம்மளோட காதல் ஜெயிச்சிருச்சு, நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை ஹேக் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் பாடுபட போகிறோமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த சீனில் ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரொம்பவே அழகாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு நெக்லஸையும் கிஃப்டாக கொடுக்குறான். இது எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறா. நல்லா மட்டும் தான் இருக்கா, அப்போ சூப்பராக இல்லையான்னு கேட்குறான். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. இவன் ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிறான். என்னடா இது, ஒரு நேரம் அவன் நல்லா இருக்கான், ஒரு நேரம் அவன் சைக்கோவாக மாறிடுறானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. கல்யாணத்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். என்னோட லைஃப் இனிமேல் ஹாப்பியாக மாறப்போகுது, ஏன்னா நீ என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஐ எம் ஸோ லக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அவளோட நெத்தியில் கிஸ் பண்ண போகிறான். அப்போ சடனாக அவள் அங்கே ஒரு பள்ளியை பார்த்துட்டு பயந்து போயிடுறான். பள்ளி பள்ளி பள்ளின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் அவனுக்கு ரொம்பவே மூட் ஆஃப் ஆகிடுது. இப்படி ஒரு நல்ல ரொமான்டிக்கான நைட்டை வந்து இந்த பள்ளிக்கு எடுத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கிட்ட போகிறான். அந்த பள்ளிக்கிட்டே போய் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களோட இந்த ரொமான்டிக்கான நைட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவா, இப்போ உன என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, பேபி இந்த பள்ளி தானே உன்னை பயமுறுத்துச்சு, இப்போ இதை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலில் அந்த பள்ளியை போட்டு குடிச்சிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஆஃப்கார்டாக இருக்குது, வாமிட்டே வந்துடுது. அவள் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறா இவன் பண்ணுற வேலையை பார்த்துட்டு. இப்போ ப்ரெசன்ட் லைஃப் சீன் வருது. நம்ம ஹீரோயினை அழகாக ரெடி பண்ணலாம் இல்லையா, அவளை
கிச்சனுக்கு அழைச்சிட்டு வந்து அவளை உட்கார வச்சு இவன் தான் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன தேவையோ என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து சமைக்கிறான். இவெல்லாம் அப்படியே அவனை பார்த்து ரசிச்சபடியே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க ரொம்ப நல்லவன் தான், நீங்க கெட்டவன் கிடையாது. ஆனா எதுக்காக இப்படி திடீர்னு மாறுறீங்க? எனக்கு நீங்க கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க எப்போதும் இப்படியே இருந்துட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ப்ளீஸ் இப்படியே இருந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ திரும்பவும் ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஷ்பேக்கும் ப்ரெசென்ட் லைஃபும் கலந்து வரும். நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம பாருங்க. கல்யாணம் பண்ண மறுநாளே நம்ம சைக்கோ ஹீரோ ஆசாசியா பொண்டாட்டிக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு வந்து ரூம்ல பாக்குறான். ரூம்ல பொண்டாட்டியை காணோம். இவ எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போனை பாக்குறான். போனை எதுக்காக பாக்குறான்னா இவன் வீடு ஃபுல்லா கேமரா வச்சிருக்கான். இப்போ பாத்ரூம்லயும் கேமரா வச்சிருக்கான் போல. பாத்ரூம்ல அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். இவ பாத்ரூம்ல நின்றுக்கிட்டு அம்மாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நைட் அவன் பால்ல பள்ளியை போட்டு குடிச்சான் இல்லையா, அதை வந்து டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கா. அம்மா இவர் ரொம்பவே வித்தியாசமா இருக்காருமா, எனக்கு ரொம்பவே ஆஃப் கார்டா இருக்கு அவர் பண்றதெல்லாம் பார்த்தா, எதுக்காக அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததுமே இவன் புரிஞ்சுக்கிறான், நைட்டு நம்ம பண்ணதை தான் இவ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. எல்லா அம்மா மாதிரி இவங்களும் ஒரு பொதுவான அட்வைஸ் தான் போடுறாங்க மகளுக்கு. அது உனக்கு புதுசா இப்பதான் நீ அங்க போயிருக்கலம்மா, அதனால உனக்கு அவரை புரிஞ்சுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் டைம் ஆகுமா, போக போக நீ புரிஞ்சுப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போனை கட் பண்ணிடுறா. இப்போ இவனுக்கு இங்க என்ன கோவம் வருதுன்னா, அது எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 இருக்கும். ஆனா நீ எதுக்காக இதை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுவ? நீ பண்றது தப்பு, உன்னை இப்பவே அடக்கி ஆகணும். இல்லைனா நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அம்மாவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்ப. உனக்கு சரியான பாடத்தை நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனமா யோசிச்சுட்டு பொண்டாட்டிய ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அவளும் ஆஃபீஸை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றா. அப்படியா, ரொம்ப நல்லா இருக்காமா, அப்படியே இந்த வீடியோவும் பாரு, இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டுறான். அந்த போன்ல ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சந்தோஷமா இருந்ததுதான். அதை இவன் வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்கான் போல. இதை பார்த்ததுமே இவளுக்கு செமையான ஷாக்கிங்கா இருக்கு. என்னங்க நீங்க இதெல்லாம் நீங்க எதுக்காக வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்குறா. உனக்கே தெரியும்லம்மா, நான் ஒரு சோசியல் மீடியா அடிக்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, இந்த வீடியோவை நான் வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ண போறேன். என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் பார்ப்பாங்க, லைக் பிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இது நம்ம 2 பேருக்குள்ள நடுவில் நடக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்க போய் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதே மாதிரி தான் நீ பண்ணல, நீ என்ன பண்ண? நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயத்த நீ உன்னோட அம்மா கிட்ட சொன்னல, அப்போ உனக்கு அது தப்பா தெரியல. அதே மாதிரி தான் எனக்கும் இந்த வீடியோவை அப்லோட் பண்றது அப்படி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தப்பா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் போய் யாராவது அப்லோட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்ப நான் சொல்றத நீ கேளு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 இருக்கும், அது எதுவுமே வெளியே போகக்கூடாது. அப்படி ஏதாவது வெளியே போச்சுன்னா அப்ப இந்த வீடியோவும் வெளியே போகும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்றான். என்ன ப்ராமிஸ்னு கேட்டா, இங்க பாரு நான் சொல்றதை அப்படியே திரும்ப சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை நீட்டிக்கிட்டு சத்தியம் பண்றான். நம்ம 2 பேருக்குள்ள 1000 நடக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மட்டும்தான் அது இருக்கணும், வெளியே போகக்கூடாது எக்காரணத்தை கொண்டோ. அது மட்டும் இல்லாம உன்னை நான் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் நீ என்னை விட்டு விலகக்கூடாது, என்னை விட்டு என்னைக்குமே நீ போகணும்னு நினைக்க கூடாது, எப்பவுமே நீ என் கூடவே என்னோட தர்ம பத்தினியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்கிறான். அவளும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றா. சரிம்மா ஓவர், இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாதாரணமா ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இவளுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. கல்யாணம் பண்ண மறுநாளே தன்னோட புருஷன் சைக்கோ மட்டும் இல்லை, ரொம்பவே கீழ்த்தனமானவன் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா. இதோட இந்த பார்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நடந்துச்சு நம்ம அடுத்த பார்ட் வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.